கன்னிராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்க போறோம். ஒரு ப்ளஸ் பாயிண்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய மாசம். அதாவது எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய மாசம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். கன்னிராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் எப்பவுமே ஒரு சமயோஜித புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது எதையுமே திட்டமிட்டு செய்யணும். எந்த ஒரு காரியம் நடத்தினாலும் அது திட்டமிட்டு காரியம் செயலாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே இருக்கும். அதே மாதிரி தனக்கென எதையும் சுயநலமா சிந்திக்காம, அதை சிந்திக்கிற போதே மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறது அப்படிங்கிறது உங்ககிட்ட ரொம்ப ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. அப்ப சுயநலமா இருக்காம ஒரு பொதுநலமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படிங்கிறத உங்களை ஒரு தனிநிலைப்படுத்துது. அந்த எண்ணங்கள் தான் உங்களை உயர்நிலைப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கான தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் மற்றவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம், மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். இப்போ உங்களுடைய தேவைகளே பூர்த்தி அடையாமல் இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற ஒரு கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் இந்த காரியத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா, அந்த நேரம் பார்த்து யாராவது உங்ககிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டு அவங்க மனசு தாங்காது. சரி, நம்ம விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை சந்தோஷப்பட வச்சு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஆள். இதனாலேயே முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கன்னிராசிக்காரவங்க இந்த மற்றவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது எண்ணத்தினாலேயே நிறைய கன்னிராசி நண்பர்கள் இப்போவும் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. இப்போவும் நீங்கள் மற்றவங்களுக்காகவே யோசிச்சுட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்காக யோசிக்கிறது கம்மியாக தான் இருக்கும். இதனாலேயே முக்கால்வாசி நீங்கள் வாழ்க்கையில் பின்தங்கிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ பொது சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால உங்களை பற்றி நீங்கள் சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது. அந்த அப்படியே வந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தவும் மாட்டீங்க. எப்போவுமே நேர்மையான வழியிலேயே போகணும், நேர்மையாகவே வாழணும், நேர்மையாகவே இருக்கணும், எதை செஞ்சாலும் நேர்மையாகவே செய்யணும். இந்த நேர்மை 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 அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாகவே தெரியும். இந்த ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு உண்மையான பரிசு என்ன கிடைச்சிருக்கும்? தோல்விங்கிறது தான் கிடைச்சிருக்கும். உதவி உதவி உதவி, மற்றவர்களுக்கு உதவி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? மற்றவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் கைவிடப்பட்டிருக்கும், மறுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நினச்சி வேதனைப்பட்டு இருப்பீங்க, எவ்வளவோ பண்ணி இருக்கிறோம், ஆனால் நமக்குன்னு ஒன்று செய்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. இது நடக்காத விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பொதுநலமாக சிந்திக்கிறனால தான் அந்த சிந்தனைகளே உங்களுக்கு பாதகமாக முடியுது. கடனே இல்லாமல் வாழணும்னு தான் நினைக்கிறீங்க, ஆனால் நம்மளை கடன் பட வச்சிடுறாங்களே, என்ன பண்ண முடியும்? இதனாலேயே நீங்கள் நிறைய ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. மற்றவங்களுக்காக, மற்றவங்களுடைய தேவைகளுக்காக வாழ்கிறதுனாலே நீங்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறீங்க. கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அப்படிதான். இப்படி பல முறை பலரால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டாலும் கூட மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல புத்தி, சூதுபாது வினயம், மனசுல கள்ளம் கபடம் எதுவுமே இல்லாம மறுபடியும் உதவி செஞ்சுதான் வாழணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தினால நிறைய கன்னிராசிக்காரவங்க உயர்ந்த நிலையில இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள வேதனைகளை சொல்லவே முடியாது. இதை உங்களால மாத்திக்கிறவும் முடியாது. இது உங்களுடைய தலை விதி, எழுதப்பட்ட விதி. சில நேரத்தில் நீங்களே சொல்லுவீங்க, நமக்கு எழுதப்பட்ட விதி நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலும் உங்ககிட்ட ஒரு சமயோஜித புத்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க. அந்த புத்தியை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் கன்னிராசிக்காரவங்கள சமயோஜித புத்திக்கு அதிபதினே சொல்லலாம். புதன் உங்கள் புத்திக்காரகன், கல்விக்காரகன், வித்தைக்காரகன். அப்பேற்பட்ட புதனை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சிந்திக்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம் என்ன கூட சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகளை
நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனாலும் மற்றவங்களுக்கு இழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம், அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், இந்த மாதம் நீங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம், எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய மாதம். அந்த அளவுக்கு உங்களுடைய கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், சூரியன், சுக்கிரன், புதன் உங்கள் ராசி அதிபதி ஆக பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று விட்டது. இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படிங்கிறத தாராளமாக நம்ம சொல்லலாம். உழைப்பின் மூலமாக நீங்கள் முன்னேறீங்களோ இல்லையோ, அதிர்ஷ்டத்தின் மூலமாக இந்த மாதம் நீங்கள் முன்னேறுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று தான் ஆணித்தனமான கருத்து. நிறைய பிரச்சனையிலேருந்து விடுபட போகிறீங்க, நிறைய சிக்கல்கள்லேருந்து விடுபட போகிறீங்க, நிறைய மன வேதனைகள்லேருந்து விடுபட போகிறீங்க, மன உளைச்சல்லேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய உதவிகளை உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு உங்களை கைவிட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட சரணடையக்கூடிய மாதம் இந்த மாதம். அது கண்டிப்பாக நடந்தே தீரும். கடந்த மாதங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு சோழியாக வெளியில் போனாலும் வந்தாலும், ஒரு காரியமாக போனாலும் நிறைய அந்த காரியங்களெல்லாம் சக்ஸஸ் ஆகாமல் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் அதை தாண்டி அந்த அலைச்சல் திருச்சல் இல்லாமல் போன உடனே அந்த காரிய ஜெயமாகக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கும். அப்போ காரிய அனுகூலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்கள் இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் தேதிக்கு மேலே புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றாரு. அதுக்கு அப்புறமா சூரியன், சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வர்றாங்க. தொழில் வலுப்பெறும், வேலை வலுப்பெறும், வேலை செய்ய இடங்களில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கூடும். வேலைக்கு தகுந்த வருமானம், தொழிலில் லாபம் அப்படிங்கிற பல வழியிலையும் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அரசு சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ சாதகமாக முடியக்கூடிய அமைப்பில் இருக்கும். எப்போவுமே சூரியன் 10ஆம் இடத்துல வருகின்ற பொழுது திக்பலம் பெறுவார். அரசு மருத்துவ ரீதியாக இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்போ உயர் பதவி, ஆளுமை திறன் அப்படிங்கிறது உங்கள் தனிப்பட்ட இதாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய மாதம், உங்களை உயர்த்தியே கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதத்தில் நீங்கள் யாராவது ஒரு விஐபியை நீங்கள் சந்திக்க போனீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தாராளமாக போய் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன காரியமாக பாருங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும், நான் ஆணித்தனமாக சொல்கின்றேன். புரியுதுங்களா? அதே மாதிரி வெளி இடங்களிலும் சரி, வீட்லேயும் சரி, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும், உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை இருக்கும். இது வரைக்கும் உங்கள் வாக்கை மதிக்காதவங்க, அவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும்ப்பா, அவரை நம்ம போய் பார்ப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி உங்கள் வாக்கை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள், அந்த வாக்குக்காக காத்திருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். புரியுதுங்களா? அதே மாதிரி கன்னி ராசி மாணவ மாணவியர்கள் கண்டிப்பாக கல்வியில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போடணும்னு நினைப்பீங்க. அப்போ ஆரம்பத்திலேருந்தே நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அப்போ கன்னிராசி மாணவ மாணவர்களை பொறுத்த மட்டும் படிப்பில் உங்களை அடிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். சரிங்களா? அப்போ தேவைக்கு ஏற்ற செலவை செய்து சிக்கனப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக அந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வரன் அமைஞ்சிரும். அந்த வரன் அமைஞ்ச உடனே கல்யாணத்துக்கு பேசி முடித்து தட்டு மாற்றிடுவீங்க. அது இப்போ நடந்தே தீரும். நிதி சிக்கல்கள், பணப்பிரச்சனைகள் இருந்தால் அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அதிலிருந்து
வெளிவருவீங்க. அப்ப நிதி நெருக்கடி பிரச்சனைகள் தீரும். இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ தேவைக்கேற்ற பண வரவு அப்படிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். உங்க வேலையின் மூலமாக, உங்க தொழிலின் மூலமாக, இல்ல நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக, இல்ல ரொம்ப நாளா வர வேண்டிய பணத்தின் மூலமாக கண்டிப்பாக அது வந்து சேர்ந்தே தீரும். அப்போ இந்த மாசங்கள்ல வந்து உங்களுக்கு கை நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். புரியுங்களா? நிறைய முன்னேற்றங்களை வந்து நீங்க இந்த மாசத்துல நீங்க சந்திக்க போறீங்க. எல்லாவற்றிலும் திறமையாவே நீங்க செயல்படுங்க. சில நேரங்கள்ல வந்து உங்களுடைய பேச்சின் மூலமாக பேசி காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய இருக்கும். வியாபார பெருமக்களுக்கெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா பேசி வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்துல பல லாபங்களை நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்ப பேச்சு திறமையால நிறைய காரியங்களை கன்னிராசிக்காரவங்க சாதிக்க போறீங்க. அதுல இருந்து வெற்றி பெறவும் போறீங்க. அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு நல்ல காலகட்டம். கண்டிப்பாக நல்ல உயர் பதவிகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதிர்பார்த்திருப்பீங்க, கிடைக்குமா கிடைக்காதானா டக்குன்னு கிடைச்சிரும். 10ல் சூரியன், அரசு சம்பந்தப்பட்ட துறைகள், மருத்துவ துறைகள் எல்லாம் குறிக்கக்கூடியவர், ஆளுமை திறனை குறிக்கக்கூடியவர். கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்தது நடந்தே தீரும். இந்த ஜூன் மாசம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டாப் லெவல்ல கொண்டு போய் வைக்கக்கூடிய மாசம். இதை விட வந்து கடந்த மாதங்கள்ல வந்து நீங்க திட்டமிட்ட காரியங்கள் ஏதாவது நடைபெறாம இருந்திருந்தா, தடை தாமதப்பட்டு இருந்தா, அந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீங்க கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப நாள் ஆயிருச்சு, நாம திட்டமிட்ட பணிகள் நடக்காம இருக்குது, நம்ம எதிர்பார்த்தது நடக்காம இருக்குது, நாம எதிர்பார்த்து போன காரியத்துல வர வேண்டிய பணம் வராம கிடக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மன குழப்பத்தில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த குழப்பங்கள் எல்லாம் 15ஆம் தேதிக்கு மேல தீரக்கூடிய ஒரு அமைப்புல உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்குது. உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் அமர்க்களமாக உங்களை வைத்திருப்பார் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? அப்போ கைக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து தீரும். உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி அடையும். இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரையில கன்னிராசிக்காரவங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு யோகமான தசாபத்திகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 1, 5, 9ஆம் அதிபதிகள் இவங்க தான் உங்களுக்கு யோகாதிபதிகள். அதாவது புதன் புத்தி, சனி புத்தி, சுக்கிர புத்தி. இந்த புத்திகள் இப்போ நடப்பில் இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து விடும். கேட்டது கிடைக்கக்கூடியது, நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் நல்ல நிலையில் இருந்துட்டாங்க. இப்போ ராகு புத்தியெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கால கடன் பிரச்சனைகள் அம்பட்டும் தீரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ராகு பகவான் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து விடுவார். அந்த அஷ்டலட்சுமி யோகத்தையெல்லாம் கொடுப்பார். கண்டிப்பாக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல ராகு இருந்து இந்த ராகு புத்தியெல்லாம் நடந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இந்த 6ல் ராகு இருந்து இப்போ உங்களுக்கு ராகு புத்தியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும். எதிரிகள் விலகுவார்கள், கடன்கள் தீரும். அப்போ நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்களில் உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட், தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லேருந்து ஃபஸ்ட்டு விடுபடுங்க. அதிகமாக சிந்திக்காதீங்க. அதிகமான சிந்தனைகளை உங்களுக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும். சிந்தனைகளை குறைச்சிக்குங்க. செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்துங்க. மனப்பக்குவத்தை வர வச்சுக்குங்க. மனசுக்குள்ளே வந்து நல்ல சிந்தனைகளை வைங்க. உங்களுடைய அறிவுக்காரகன் புதன் அப்படிங்கிறதால நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. கன்னிராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிற வந்து உங்களை டாப் லெவலில் கொண்டு போய் வைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீரங்க பெருமாளை வணங்குங்க, விஷ்ணு பகவானை வழிபடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக நினைத்த காரியம் நடந்தே தீரும். நன்றி. மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.